மேஷ ராசிக்கு இன்றைக்கும் நாள் முழுவதும் சந்திராஷ்டமம் இருக்கிறது. ஆகவே நீங்கள் எதை பேசினாலும் யோசித்து பேசுங்கள். யாருடன் பேசினாலும் சர்ச்சைக்குரிய விஷயங்களை பற்றி எதுவும் பேச வேண்டாம். இது ஒரு சுமாரான நாளாகத்தான் இருக்கிறது உங்களுக்கு. ஆகவே இந்த நாளிலே புதிய முயற்சிகளில் எதிலும் இறங்க வேண்டாம். உங்களுடைய கடமைகள், அன்றாட பணிகள் என்ன உண்டோ அவற்றை மட்டும் செய்து வரவும். பணம் கொடுக்கல் வாங்கல் போன்ற விஷயங்களிலே சற்று அதிக விழிப்புணர்வோடு இருக்க வேண்டிய ஒரு முக்கியமான நாள். ரிஷபராசிக்கு இது ஒரு நன்மைகள் நடைபெறும் நல்ல நாளாக விளங்குகிறது. ஆரோக்கியத்திலே நல்ல முன்னேற்றம் ஏற்படும். பொருளாதார நிலையிலே நல்ல முன்னேற்றம் ஏற்படும். ஒரு சிலர் சுற்றுலா சென்று வருவார்கள். பயணங்கள் மேற்கொள்கின்ற வாய்ப்பு இருக்கிறது. விடுமுறைக்காக வெளியூர் செல்லும் வாய்ப்பு ஒரு சிலருக்கு கிடைக்கும். ஒரு சிலருக்கு அலுவலக வேலை மூலமாக, அலுவலக பணி நிமித்தமாக வெளியூர் சென்று வர வேண்டிய அவசியம் ஏற்படும். பயணங்கள் ஏற்படக்கூடிய ஒரு நாளாக இந்நாள் விளங்கும். மிதுன ராசிக்கு இது ஒரு நன்மைகள் நடைபெறும் நல்ல நாளாக விளங்குகிறது. 6ஆம் இடத்திலே ராசி அதிபதியும் சந்திரனும் இணைந்திருக்கிறது. வரவேண்டிய இடத்திலே உங்களுக்கு பணம் ஏதேனும் வரவேண்டி இருந்தால் அது வரவேண்டிய இடத்திலிருந்து அது வராமல் சற்று தாமதமாகும். கைக்கு வந்து சேராமல் இதோ இதோ என்று சொல்லிக் கொண்டிருப்பார்கள். கைக்கு வந்து சேராது. அத்தகைய ஒரு சூழ்நிலை ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. பொருளாதார ரீதியாக மிகப்பெரிய முன்னேற்றத்தை இந்நாளில் எதிர்பார்க்க முடியாது. ஆனால் தொழில் முன்னேற்றம் சிறப்பாக இருக்கும். குடும்பம் மகிழ்ச்சியாக இருக்கும். தாய் வழி உறவினர்கள், தாய் மாமா ஆகியோருடன் ஒரு சிலருக்கு மனஸ்தாபம் ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. ஆகவே பேசும்பொழுது மிகவும் பக்குவமாக, பணிவாக, பவ்யமாக பேச வேண்டிய நாள். கடகராசிக்கு இது ஒரு நன்மைகள் நடைபெறும் நல்ல நாளாக விளங்குகிறது. மகிழ்ச்சியான நிகழ்ச்சிகள் எல்லாம் நடைபெறும். திருமண வயதிலே இருப்பவர்களுக்கு திருமணம் நிச்சயிக்கப்படுகின்ற வாய்ப்பு மிகவும் வலுவாக காணப்படுகிறது. பயணங்கள் ஒரு சிலருக்கு ஏற்படும். கலைத்துறை சார்ந்தவர்களுக்கு அதிலே பாராட்டுகள் எல்லாம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. அதிக அளவிலே நன்மைகள் நடைபெறும் நல்ல நாளாக இந்நாள் விளங்குகின்றது. சிம்ம ராசிக்கு இது ஒரு மிகச்சிறந்த நன்மைகள் நடைபெறும் நல்ல நாள். அற்புதமான நன்மைகள் எல்லாம் நடைபெறுகின்ற ஒரு நல்ல நாளாக சிம்ம ராசிக்கு இந்த நாள் விளங்குகிறது. எதை சாதிக்க வேண்டும் என நினைக்கிறீர்களோ அதை சாதிப்பீர்கள். உங்களுக்கு உதவிகரமாக உங்கள் உடன் இருப்பவர்களெல்லாம் ஒத்துழைப்பார்கள். நீங்கள் பணிபுரியும் இடத்திலே உங்களுக்கு செல்வாக்கு அதிகரிக்கும். பதவி உயர்வுகள் கிடைக்கலாம். ஊதிய உயர்வுகள் கிடைக்கலாம். குடும்பத்திலே மகிழ்ச்சியான நிகழ்ச்சிகள் எல்லாம் நடைபெறும். சுப விசேஷங்கள் நடத்துவது பற்றிய பேச்சுவார்த்தை வீட்டில் நடைபெறும். நன்மைகள் நடைபெறுகின்ற ஒரு நல்ல நாள். கன்னி ராசிக்கு இது ஒரு அதிக நன்மைகள் நடைபெறும் நல்ல நாளாக விளங்குகிறது. மிகப்பெரிய நன்மைகள் எல்லாம் நடைபெறுகின்ற நாள் என்று சொல்லலாம். பதவி உயர்வு ஒரு சிலருக்கு கிடைக்கும். ஒரு சிலருக்கு சம்பள உயர்வு கிடைக்கும். பயணங்கள் தொழில் ரீதியாக ஏற்படும். அயல் நாடுகளுக்கு பயணம் மேற்கொள்ள வேண்டிய அவசியம் ஒரு சிலருக்கு ஏற்படும். நன்மைகள் மிகப்பெரிய அளவிலே நடைபெறுகின்ற ஒரு நல்ல நாள். துலா ராசிக்கு இது ஒரு மிகச்சிறந்த நன்மைகள் எல்லாம் நடைபெறுகின்ற நல்ல நாளாக விளங்குகிறது. செல்வாக்கு அதிகரிக்கும். செல்வ நிலையிலே உயர்வு ஏற்படும். உங்களுடைய வார்த்தைக்கு கட்டுப்பட்டு அனைவரும் நீங்கள் சொல்வதையெல்லாம் கேட்பார்கள். பதவி உயர்வுகள் ஒரு சிலருக்கு கிடைக்கும். நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறுகின்ற ஒரு நல்ல நேரமாக இது விளங்குகிறது. அதிலும் குறிப்பாக இந்த நாளிலே ராசிக்கு 2ஆம் இடத்திலே சந்திரனும் புதனும் சேர்க்கை பெற்றிருப்பது மிகப்பெரிய ஒரு யோகத்தை கொடுக்கும். அதிக அளவிலே நன்மைகள் நடைபெறக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்த நாள் துலா ராசிக்கு விளங்குகின்றது. ஆடை ஆபரண சேர்க்கை, தனலாபம் ஆகியவையெல்லாம் ஏற்படக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு கிரக அமைப்பு. உங்களுக்கு வரவேண்டிய பூர்வீக சொத்தில் பங்கு ஏதேனும் இருந்தால் அது இப்பொழுது வந்து சேரும். நன்மைகள் அதிகமாக நடைபெறுகின்ற ஒரு நல்ல நாள். விருச்சிக ராசிக்கு இது ஒரு மிக சிறந்த நன்மைகள் நடைபெறும் நல்ல நாள். இன்றைக்கும் சந்திரன் உங்கள் ராசியிலேயே இருக்கிறது. உங்கள் ராசியில் ராகு, சந்திரன், புதன் சேர்க்கை ஏற்பட்டிருக்கிறது. இதன் பயனாக திடீர் தனப்பிராப்தி உங்களுக்கு ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. திடீர் தனப்பிராப்தி என்றால் எதிர்பாராத விதமாக திடீரென நிறைய பணம் கிடைப்பது என்ற பொருள். அவ்வாறு பணம் கிடைக்க வேண்டுமானால் ஏதாவது ஒரு
சோர்ஸ் மூலமாக உங்களுக்கு அது கிடைக்கும். அதை இறைவனுக்கு தான் தெரியும் எந்த சோர்ஸில் எப்படி யாருக்கு பணம் கொடுக்கணும்னு. அத்தகைய ஒரு எதிர்பாராத நன்மை நடைபெறக்கூடிய ஒரு நாளாக இந்த நாள் விளங்குகிறது. குடும்பம் மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கும். குடும்பத்திலே உள்ள அனைவரும் உங்களுக்கு ஒத்துழைப்பு நல்குவார்கள். அனைவருடனும் நல்லிணக்கம் ஏற்படும். குடும்பத்திலே இருந்த சிறு சிறு கருத்து வேறுபாடுகளெல்லாம் மறைந்து அனைவரும் ஒருவருக்கொருவர் ஒத்துழைப்பு நல்குவார்கள். நன்மைகள் நடைபெறுகின்ற ஒரு அற்புதமான நாளாக இந்த நாள் விருச்சிகத்திற்கு விளங்கும். தனுசு ராசிக்கு இது ஒரு மிக சிறந்த நன்மைகள் நடைபெறும் நல்ல நாள். நன்மை செய்யக்கூடிய கிரகங்கள் எல்லாம் வலுவான நிலையிலே இருக்கின்றன. ராசியில் சூரியன், 5ல் குரு, 9ல் செவ்வாய். இந்த ஒரு முக்கோணத்திற்குள் இந்த 3 கிரகங்களும் இருப்பது ஒரு மிகப்பெரிய ஒரு யோகத்தை குறிக்கும். இத்தகைய கிரக அமைப்பு கொண்டுள்ள காரணத்தினால் இந்த நாளிலே உங்களுக்கு பல நன்மைகள் நடைபெறுகின்ற வாய்ப்பு இருக்கிறது. அதிலும் 8 சந்திரன் 12ஆம் இடத்திலே போய் மறைந்து நீச்சமும் பெற்றிருக்கிறது. கெட்டவன் கெட்டிடில் கிட்டிடும் ராஜயோகம் என்பது இதுதான். இந்நாளிலே உங்களுக்கு மிகப்பெரிய யோகங்கள் எல்லாம் காத்திருக்கின்றன. இந்த நாளிலே உங்களுக்கு தொழில் தொடர்பாக புதிதாக ஏதேனும் ஆஃபர்ஸ் வந்தால் நீங்கள் அதை ஏற்றுக்கொள்ளுங்கள். அது உங்களுக்கு நன்மை அளிக்கும். நன்மைகள் அதிகமாக நடைபெறக்கூடிய ஒரு நாளாக இந்த நாள் விளங்குகிறது. மகர ராசிக்கு இது ஒரு மிக சிறந்த நன்மைகள் நடைபெறும் நல்ல நாளாக விளங்குகிறது. உங்களுடைய தொழிலிலே மிகப்பெரியதொரு முன்னேற்றம் ஏற்படும். பயணங்கள் ஏற்படும். நன்மைகள் அதிகமாக ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள். இந்நாள் உங்களுக்கு பல நன்மைகளை செய்கின்ற ஒரு நாளாக இருக்கிறது. குடும்பத்திலே உள்ளவர்களின் ஒத்துழைப்பு கிடைக்கும். மகிழ்ச்சியான நிகழ்ச்சிகள் எல்லாம் நடைபெறும். குடும்பத்திலே சுப விசேஷங்கள் நடத்துவது பற்றிய பேச்சுவார்த்தைகள் எல்லாம் நடத்துவீர்கள். அவையெல்லாம் வெற்றிகரமாக நடந்து முடியும். உங்கள் விருப்பத்திற்கிணங்க அனைத்து விஷயங்களையும் செய்து முடிப்பீர்கள். குடும்பத்தில் யாருக்காவது திருமணம் இப்பொழுது நிச்சயிக்கப்படும். நீங்கள் திருமண வயதினராக இருந்தால் உங்களுக்கு திருமணம் நிச்சயிக்கப்படும், அல்லது உங்களுடைய குடும்பத்திலே யாருக்காவது இப்பொழுது திருமணம் நிச்சயிக்கப்படும். அப்படி ஒரு நல்ல மங்களகரமான விஷயங்கள்லாம் குடும்பத்திலே நடைபெறுகின்ற ஒரு நல்ல நாளாக இந்நாள் விளங்குகிறது. கும்பராசிக்கு இது ஒரு மகிழ்ச்சியான நாள். மனதிற்கு பிடித்தவர்களை சந்திப்பீர்கள். உங்களை பிடித்தவர்களை, உங்களுக்கு பிடித்தவர்களை எதிர்பாராத விதமாக திடீரென சந்திக்கின்ற ஒரு சந்தோஷமான ஒரு சந்திப்பு நிகழ்கின்ற ஒரு நாளாக இந்நாள் விளங்கும். குடும்ப தேவைகளை நிறைவேற்றுவதிலும் உங்களுடைய தேவைகளை நிறைவேற்றிக் கொள்வதிலும் இந்த நாளிலே நீங்கள் நம்பர் 1ஆக திகழ்வீர்கள். உங்களுடைய எதிர்பார்ப்புகளுக்கு ஏற்றபடி அனைவரும் நடந்து கொள்வார்கள் என்பது மற்றொரு மகிழ்ச்சியான விஷயம். இந்த நாளிலே உங்களுடைய பிள்ளைகளின் முன்னேற்றம் வெகு சிறப்பாக இருக்கும். குழந்தைகளின் ஆரோக்கியத்திலே ஏதாவது சிறிய பாதிப்பு இருந்தால் இப்பொழுது அதெல்லாம் சரியாகிவிடும். அவர்களின் கல்வி முன்னேற்றமும் வெகு சிறப்பாக இருக்கும். சுய தொழில் செய்பவர்களுக்கு இந்நாளிலே தொழில் வளர்ச்சி வெகு சிறப்பாக இருக்கும். கலைத்துறையினருக்கு மிகப்பெரிய பாராட்டுகள் கிடைக்கும். மீன ராசிக்கு இது ஒரு நன்மைகள் நடைபெறும் நல்ல நாளாக விளங்குகிறது. ராசிக்கு 9ஆம் இடத்திலே சந்திரன் இருக்கிறது. 5 9ஆம் இடமாகிய திரிகோணத்திலே இருக்கிறது. ராசி அதிபதிக்கு 5லும் 9லும் ராசி அதிபதிக்கு வேண்டிய கிரகங்கள் இருக்கின்றன. ஆகவே இந்நாள் கிரக நிலவரப்படி உங்களுக்கு அதிக நன்மைகள் நடைபெற வேண்டிய ஒரு நாளாக விளங்குகிறது. அனைத்து விதமான நன்மைகளும் நடைபெறும். பொருளாதார முன்னேற்றம் குறிப்பிட்டு சொல்லும்படி மிக சிறப்பாக இருக்கும். பழைய சேமிப்புகள் முதிர்வடையும். புதிய சேமிப்புகளை துவக்குவீர்கள். அண்ணன் தம்பி உறவு மிக சிறப்பாக இருக்கும். சகோதர சகோதரிகளுடன் நெருங்கிய உறவு ஏற்படும். அல்லது அவர்களை நீண்ட நாட்களுக்கு பிறகு சந்திக்க நேரிடும். அல்லது அவர்களின் இல்லத்திற்கு நீங்கள் செல்வீர்கள், உங்கள் இல்லத்திற்கு அவர்கள் வருவார்கள். உடன் பிறந்தவர்களின் குடும்பங்களுக்குள்ளே ஒரு பரஸ்பரம் நல்ல ஒரு கார்டியல் ரிலேஷன்ஷிப் ஏற்படுகின்ற ஒரு நாள்.